நமோ நாராயணா. அஸ்மத் குருபியோ நம. அடியேன் ஸ்ரீரிஜா. இன்று நம்ம எல்லாரும் 4வது பாசுரத்தை பார்க்க போறோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம் புரிப்போல் நின்றதென்று, தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய். இந்த பாசுரம் திருவனந்தபுரம் திவ்ய தேசத்தோடு தொடர்புள்ளது. இந்த பாசுரம்க்கு ரெஃபரன்ஸ் ஸ்ரீ இளையவெள்ளி சத்யஜித் சுவாமியின் யூடியூப் உபன்யாசங்கள். Andal directly addresses his Tirunamam Padmanabhan, referring to the Ananta Padmanabha Swami of Thiruvananthapuram. It is interesting to know the origin of our beloved Padmanabha Swami. திருவனந்தபுரம் பக்கத்துல தான் வில்வமங்கலத்து சுவாமியார் இருந்தார். அவர் நன்னா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணியிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அங்க ஒரு குழந்தை வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடுந்தது. அந்த குழந்தை அப்படி விளையாடுறதுனால சுவாமியாருக்கு கோபம் வந்துடுது. அவர் அந்த குழந்தையை துரத்த ட்ரை பண்ணார். அப்போ அது சாலகிராம பெருமாள் எடுத்துட்டு ஓடி போயிடுது. அந்த ஓடி இருந்த குழந்தை ஹால்ட் பண்ணிட்டு அண்ட் திரும்பிட்டு என்ன சொல்லிட்டுனா, என்னை பார்க்கணும்னா அனந்தன் காட்டில் வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிடுது. சுவாமியாருக்கு சந்தேகம். திடீர்னு வந்து விளையாடி ஓடி காணாம போயிடுது. அதுவும் அனந்த காட்டில் பார்க்கலாமா? அப்போ இது எம்பெருமான் தான் அப்படின்னு அவர் நினைச்சார். அவரும் அனந்த காட்டை எங்க யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்கிறார். ஒரு நாள் ஒரு கடற்கரையோட நடந்திருந்தார். அப்போ அங்க ஒரு அம்மா அவளோட குழந்தைக்கு ஊட்டிண்டா. நம்ம அம்மாலாம் நமக்கு ஊட்டச்சு சாப்பிடு எல்லாம் பூச்சாண்டி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஊட்டினா. அதே மாதிரி அந்த அம்மா சொன்னது, சாப்பிடு இல்லைனா உன்னை அனந்தன் காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். இந்த சுவாமியார் கேட்டு, அனந்தன் காட்டு எங்கேன்னு தெரியுமா, எனக்கு அங்க வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு அனந்தன் காட்டை ரீச் பண்ணிட்டார். ஃபைனலி அங்க அந்த குழந்தை ஓடி இருந்தது. அப்படியே ஓடி ஒரு இலுப்பை மரம், அதாவது ஒரு பட்டர் ட்ரீக்குள்ள ஓடி மறைஞ்செடுத்து. அந்த மரம் அப்படியே சாய்ந்து விழுந்தெடுத்து. எம்பெருமான் அந்த மரத்திலிருந்து அனந்த பத்மநாப சுவாமியா தரிசனம் கொடுத்தார். பெருமாள் ஒரிஜினலா 10 மைல் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் இருந்தாராம். அவரோட திருமுடி திருவண்ணம் என்ற ஊரிலும், திருமேனி திருவனந்தபுரத்தில் அண்ட் திருவடி திருப்பப்பூர் இந்த ஊரிலும் தெரிஞ்சுது. வில்வமங்கலத்து சுவாமியார் பெருமாள் கிட்ட கேட்கிறார், இந்த திருமேனி இவ்வளோ பெருசா இருக்கே, நான் திருவாராதனை பண்ண வேண்டியதனால் உன் திருமேனியை சுருக்கிக்கோ. பெருமாள் அதனால திருமேனியை சுருக்கின்றார். நமக்கு சேவை கொடுக்கின்ற திருவனந்தபுரத்தின் அனந்த பத்மசுவாமியா இருந்தார். பெருமாளோட திருநாவிலேந்து தான் பிரம்மர் வந்தார். சோ அவர் தான் பிரம்மரை படைத்தார். அவர் பிரம்மர் மூலமா ருத்ரனை தேவர்களையும் எல்லாரும் படைத்திருக்கிறார். அவர் தான் லீடர் ஆஃப் ஆல். He is like the king. The தேவதைகள் are like ministers and we are like the king's children. Since the Devadaigal are like servants of the Lord and they offer the same service to us, the children of the Emperuman. Aali Malai Kanna. Andal orders, not asks or prays, but she orders Varuna Bhagavan to bestow rain upon the world. Sri Vaishnavas, அதாவது நம்ம எல்லாரும் hold a place in the level above the Devas but below Perumal. அதனால we have the right to order the Devas because we are Perumal's children and he is the Talaivan of the Devas, as seen in Thiruvananthapuram. Aaliyul Pukku Mugandu refers to Perumaloda Karunyam, which is equal to the amount of water you would have if you go all the way down to the Mariana Trench and come up. Uri Mudalvan refers to the one who dictates all. Uri Kalam refers to the Pralayam Kalam, the one who survives the Pralayam and becomes the Mudalvan to start all life, to stop the world. கருத்த நிறம், எவ்வளவு கருணை காட்டினாலும் அவர் எப்பொழுதும் கருத்தென்று இருக்கார். It is like comparing him to the black clouds. Black clouds, when they pour rain, they lose their karutta niram.
பட் பெருமாள் அவ்வளோ கருணையை காட்டியும் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கருப்பாவே இருக்கார். ஸோ ஈக்குவல்ஸ் டு பீயிங் த கருணமூர்த்தி. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில். Padmanabha Thol is big enough to accommodate the entire world. He can protect everybody. இந்த லைன் தான் பாசுரத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா ஆண்டாள் directly addresses the Ananta Padmanabha Swami of Thiruvananthapuram. ஆழிபோல் மின்னி, the Tiruvali Alvan, which is Chakratalvar, is shining like the lightning among the black clouds, protecting the people. Similarly, Valampuri Sangha is equally protecting. தாழாதே, நிறைவிடாமல், which is without a break. ஷாரங்கம் உடைத்த சரமழை போல். He took the ஷாரங்கம் villu and சரமழை refers to the rain of arrows in Lanka when he fought against the Asuras as Sri Rama. In that situation, the Nitya Surya is the villu, which is ஷாரங்கம், அதுவாவே அம்பை எடுத்து கோர்த்து அடிச்சிடுத்து. அப்படி பெருமாளோட கண்ட்ரோல் இல்லாம நிறைவில்லாம வர்ஷித்தது. அதே போலே லோகத்தில் எல்லோரும் வாழும்படியாக உன்னுடைய கிருபையை நீயும் வர்ஷிக்க வேண்டும் என்று சொல்றா பெருமாள் கிட்ட, which is in reference to the line வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மந்த் ஆஃப் மார்கழி நாங்கள் எல்லோரும் உன் திருவடிகளுக்கு புஷ்பங்களை தூவி கைங்கரியம் செய்ய வேண்டும், which is நீராட. உன்னுடைய சேர்ந்து மகிழ்ந்து இருக்கும்படியாக கிருபையை புரிய வேண்டும் என்று பத்மநாப சுவாமியிடம் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். சிமிலர்லி நம் ராக்கர்ஸ் எல்லோரும் இந்த மார்கழி மாசம் மகிழ்ந்து இந்த திருப்பாவையில் திவ்ய தேசங்கள் சீரீஸ பெருமாளுக்கு ஒரு கைங்கரியமாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யாஸ்மி.